அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பெண்களுக்கு வீடுகளில் ஏற்படக்கூடிய வன்முறைகளுக்கும் வீடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எங்கே போய் ஹெல்ப் கேட்குறது, யார் நமக்கு உதவுவாங்க, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சட்டம் ஏதாவது ரிலீஃப் ஏதாவது சொல்லியிருக்கா, ஏதாவது நம்ம ஆர்டர் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும். ஆர்டர் வாங்க முடியும். நமக்கு சட்டம் உதவி அதிகமாக செய்யும் அப்படிங்கிறதையும், நமக்கு ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் அமைப்புகளும் கமிஷன்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நமக்கு சட்டங்களை உருவாக்குங்கன்னு சொல்லி உறுதி செஞ்சதில் ஒரு சட்டத்தை பற்றி தான் மணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி யுனைடெட் நேஷன்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அங்கே கொண்டு வந்த ரிப்போர்ட்டில் அங்கே வந்த தகவல் படி ரிப்போர்ட் படி அதாவது பெண்களுக்கு அதிகப்படியான வன்முறைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக வீடுகளில் ரொம்ப அதிகமாக ஏற்படுது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கண்ட்ரியில் இல்லை, கிட்டத்தட்ட 155 கண்ட்ரிஸ் 155 கண்ட்ரீஸ்க்கும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான பெண்களுக்கு வீடுகளில் அதிகப்படியான வன்முறைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட 140 பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேஷன் ஆன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அது வேலை போகும் இடங்களிலும் நிறைய பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுங்கிறத முன்னிட்டு நிறையா சட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க, நிறையா கண்ட்ரீஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ரைட், இது எல்லாமே கொண்டு வந்தது முக்கியமாக நிப்பாட்டு தடுப்பதற்காக தான். ஸோ இப்போது இந்த மாதிரியான நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை சட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, அது இருக்க போய் நமக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் உள்ளே வருது. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தில் அதாவது அடிப்படையான உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ட் 3ல் சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட் 3ல் ஆர்டிகல் 14, 15, 21 இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான நம்ம உரிமை. அதாவது 14 எல்லாரும் சமம், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா உறுதி செய்யுது. அதே மாதிரி ஆர்டிகல் 15 prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. அதாவது நம்ம பிறந்த எந்த மதமாக இருந்தாலும் சரி, என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, என்ன நிறத்தை சார்ந்தவர்கள், வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, மாநிறமாக இருந்தாலும் சரி, என்ன கலராக இருந்தாலும் சரி, இல்லை செக்ஸ் ஆணோ பெண்ணோ இல்லை வேறு மற்ற லைக் செக்ஸ் ஜெண்டராக இருந்தாலும் சரி, இல்லை பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கள் இடத்துல பிறந்தாலும் சரி, சென்னையில் பிறந்தாலும் சரி, டெல்லியில் பிறந்தாலும் சரி, இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிறந்தாலும் சரி, இல்லை கன்னியாகுமரியில் பிறந்தாலும் சரி. ஸோ இந்த பிறந்த இடத்த வச்சு டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஹாஸ்பிட்டல் நான் பிறந்தேன், நான் பெரிய ஆள், நீ வீட்டில் பிறந்த சின்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூட கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா 21, அதாவது 21 என்ன சொல்றதுன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதெல்லாம் நம்மளோட அடிப்படையான உரிமைகளில் ஆல்ரெடி நமக்கு லைக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு கொடுத்துருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் பண்ணால் நம்ம ஹை கோர்ட்டுக்கும் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரிங்களா, எல்லாரும் பண்ணலாம். இப்போது பெண்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த சிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது ஒரு கன்வென்ஷன் மூலிமா அதை கொண்டு வராங்க. அதாவது கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன். பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பலவிதமான துன்புறுத்தல்கள், அதாவது ஏளனப்படுத்துறது, இழிவுபடுத்துறது, துன்புறுத்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கிரிமினேஷன் வார்த்தைக்குள்ளே அவ்வளோ அடங்கும். ஸோ அந்த சிடா பேஸ் பண்ணியும் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்போ நான் சொன்ன இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணியும் நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஸ்ட்ராங்காக பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக தரணுங்கிறதுக்காக நம்மளுடைய இந்தியாவில் வந்த சட்டம் தான் த ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இந்த சட்டம் முக்கியமாக வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் போது இது ஹெல்ப் ஆகும். யார்கிட்ட இருந்து அனைத்து பெண்கள், வீடுகளில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு தரப்போகுது. யார்கிட்ட இருந்து? வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள்கிட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படுது. இதை உறுதி செய்து இந்த சட்டம். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆக்ட் மட்டும் தான் பார்க்குறோம், ரூல்ஸ் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆக்ட் அண்ட் கொஞ்சம் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்டில் முக்கியமான ஒரு சில செக்ஷன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். செக்ஷன் 12, 18 to 23, அப்புறம் 31 and 33 பார்ப்போம். செக்ஷன் 5 மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணுவோம். ஸோ ரூல்ஸில் பார்த்திங்கன்னா 17 ரூல்ஸ் தான். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 37 செக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் 5 சாப்டர்ஸில் பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டெஃபினிஷன் 3ல் சைல்டுனா யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சைல்டுனா 18 வயசு கீழே இருக்கவங்க எல்லாருமே சைல்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண் யார் என்பதை ஏல சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷன் 2ல் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 2ல் வந்து ஏ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்ரீவ்டு பர்சன்னா யார் அப்படின்னா எந்த பெண்மணியாகவும் இருக்கலாம். ஒரு டொமஸ்டிக்கில், அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறவின் மூலியமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறாங்க, கொடுக்குறாங்கன்னா அவங்க ரெஸ்பாண்டண்ட் இந்த இடத்துல. அதுதான் இந்த ஆக்ட் ஃபுல்லாக சொல்லும். அண்ட் அக்ரீவ்டு பர்சனாக பாதிக்கப்பட்ட பெண்மணி, சரிங்களா, or who alleges to have been subjected to any act of domestic violence by the respondent. இவ்வளோதான். ஸோ அனைத்து பெண்களும் வந்து இந்த சட்டத்தின் மூலிமா அணுகி உதவி பெற்றுக்கலாம். இப்போது நிறைய ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. பெண்களுக்கு என்ன தீர்வு வேணுமோ அந்த ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ்லாம் யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக வந்து மேஜிஸ்ட்ரேட். அவங்க உடனே நம்ம போய் நேராக போய் பார்த்து பேச முடியுமானா நமக்கு ஒரு மீடியம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மூலிமா இப்போ செக்ஷன் 5க்குள்ளே போயிடுவோம். செக்ஷன் 5க்குள்ளே போனாவே ஒரு தெளிவு கிடச்சிரும். செக்ஷன் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர், சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் மேஜிஸ்ட்ரேட். ஸோ இந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸர், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், சர்வீஸ் ப்ரொவைடர், மேஜிஸ்ட்ரேட் இவங்க எல்லாருமே நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. பெண்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண போகிறது மேஜிஸ்ட்ரேட், அவருக்கு உதவி செய்ய போகிறது மற்றவர்கள் எல்லாரும். சரி, இப்போ இந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைடர், ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இவங்க எல்லாருமே சட்டத்தின் அடிப்படையில் எலிஜிபிள் பிரகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க நோட்டிஃபிகேஷனில் கிளியர் பண்ணுறவங்க தான் வந்து இந்த இடத்துக்கு அமைப்புக்கு வர போகிறாங்க. இவங்க ஒரு பெண்களுக்கோ இல்லை பெண்களுக்கு உதவியாவோ இல்லை வந்து தேவையான லீகல் சைடு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு தேவையான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை மேஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு வந்து நம்ம சொன்ன செய்தி தகவல் சொல்கிறதுக்கோ ஃபார்மேட்டில் கொடுக்கறதுக்கோ இவங்க எல்லாரும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கோ இல்லை நம்ம டெம்பரவரியாக தங்குறதுக்கு ஷெல்டர் கொடுக்கறதுக்கோ இவங்க தான் உதவி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரோல் எல்லாருமே இங்கே எல்லாம் ப்ளே பண்ண போகிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. என்ன மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னா செக்ஷன் 18 to 23 வரைக்கும் நம்ம எல்லா ஆர்டர்ஸும் வாங்கிக்கலாம். ஒரு ஆர்டரும் வாங்கிக்கலாம், இல்லை நிறைய ஆர்டர்ஸும் வாங்கிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? இந்த ஜுடிஷியேஷன் தெரியணும்ல, அந்த ஜுடிஷியேஷனோட செக்ஷன் தெரியணும்ல. ஸோ அந்த ஜுடிஷியேஷன் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா 27ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 27. அதாவது இப்போ நான் ஒரு அட்வொகேட்டு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. பொண்ணு அவங்க வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது எக்ஸாம்பிள், அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு மகளாக இருக்காங்க. அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. அதாவது 2வது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அதிகப்படியான ஒரு துன்புறுத்தல் ஏற்படுது, சரிங்களா. பாலியல் ரீதியாகவோ ஏதோ ஒரு துன்புறுத்தல் ஏற்படுது. அவங்க என்கிட்ட அணுகுனாலும் சரி, இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்டயோ அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ நம்ம அட்வொகேட் ஃப்ரெண்டு யாரும் இல்லைன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வொகேட்டை லீகல் சைடு போயிட்டு அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி அணுகிக்கலாம், சரிங்களா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியேஷன் சொல்லக்கூடிய இப்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண் இருக்காங்களே, அந்த பெண் இருக்கக்கூடிய இடம் ஒன்று சொந்த வீட்டில் இருந்திருப்பாங்க, இல்லை வந்து வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ டெம்பரவரியாகவோ பெர்மனண்ட்டாகவோ இருக்கக்கூடிய ரெசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, அது பக்கத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் லிமிட்டில் இருக்குது அப்படின்னாலும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது எந்த கோர்ட்டில் வரும்னா JM 1ல் வரும், சரிங்களா. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் ஜுடிஷியேஷன் வந்து உள் கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா இவங்க யாருனால வந்து யார் வந்து உங்களை வந்து இந்த அளவு கொண்டு வந்தாங்க, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடிய நபருடைய அவங்க இருந்துகிட்ருக்க இடம், இல்லைன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க இடம், இல்லை வேலை பார்த்துட்டு இருக்க இடம், சரிங்களா. 2 பேரோட காமனாக எது இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எங்கே சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 27ல் சொல்லியிருக்கு. செக்ஷன் 27. அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஒரு ஆர்டர் வந்து கொடுக்கறது வந்து ஒரு இடத்துல தான் இருக்குமானா கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இது அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா. இப்போ அது ப்ரொசீஜர்லாம் எப்படி பண்ணணும் 28ல் சொல்லியிருப்பாங்க. அப்பீல்லாம் போகணுன்னா ப்ராசஸ் வந்து செக்ஷன் 29 படி மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் கொடுத்ததில் 30 நாளில் நீங்கள் அப்பீல் போய்க்கலாங்கிறது வந்து செக்ஷன் 29 வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுது. இப்போ நம்ம
இப்போது ஒரு பிரச்சனை மூலிமா வராங்க, அது வந்து ஒரு வன்முறையில் வந்து பல வன்முறைகள் உள் அடங்கும். இதில் வந்து நம்ம செக்ஷன் 3க்குள்ளே போயிடுவோம், அப்போ தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உடல் ரீதியாக இருக்கக்கூடியதோ இல்லை மன ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் வந்து கவர் பண்ணுறாங்க. சரிங்களா? அது வந்து ஓகே ரைட். இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து செக்ஷன் 3 அதில் வந்து அதோடைய டெஃபினிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு உடல் ரீதியாகவோ உயிருக்கு வந்து ஆபத்து தரக்கூடிய விஷயமாவோ ஒரு மென்டலான ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணக்கூடிய விஷயம், இல்லை வந்து ஏதோ ஒரு மூலியமாக வந்து ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ், இமோஷனல் அப்யூஸ், இல்லை எக்கனாமிக்காக ஏதோ ஒரு அப்யூஸ் பண்ணாங்கன்னா உள்ளடங்கும். அதே மாதிரி இன்ஜுரி அடித்து துன்புறுத்துறதா இருக்கும், அது எல்லாமே வந்ததுனாலும் சரி, இல்லை வந்து எனக்கு டவுரி கொடு, எனக்கு வந்து அது கொடுக்குறேன், அந்த ப்ராப்பர்ட்டி தரேன்னு சொன்னாங்களே, அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி எல்லாம் எனக்கு நகையெல்லாம் எனக்கு கொடு, அந்த இடத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற காசு கொடு அப்படின்னு சொன்னாலும் சரி, கல்யாணம் முடிந்த வரதட்சணை எல்லாம் கொடு அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே உள்ள அடங்கிடும். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம வந்து செக்ஷன் 5 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, செக்ஷன் 5ல் தான் இந்த டியூட்டிஸ் ஆஃப் சர்வன்ஸை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த இம்பார்ட்டண்டான ஒரு செக்ஷனுக்குள்ளே போவோம். அதாவது 11 செக்ஷன் 11ல் வந்து டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எல்லாரும் என்ன பண்ணணுமா, ரெகுலர் இன்டர்வல்ஸில் இந்த சட்டத்தை பற்றின விழிப்புணர்வுகளும் வந்து கொடுக்கணும். எது மூலியமானா டிவிலேயோ ரேடியோலேயோ பிரிண்ட் மீடியா மூலியமாகவும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உறுதி செய்யுது. ரெண்டாவது முக்கியமான உறுதி என்ன செய்யுதுன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளேயும் ஜுடிஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதுக்கான விழிப்புணர்வுகள் அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஹியூமன் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான குடும்பங்களில் இருக்கக்கூடிய வன்முறைகளுக்கு வந்து வரும்போது அவங்கள எப்படி வந்து பார்க்கணும், அண்ட் அதுக்கான ரிவ்யூஸ் வந்து எவ்வளோ தூரம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில சட்டங்கள் வந்து அதிகப்படியான மிஸ்யூஸ் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து அதிகப்படியாக மிஸ்யூஸ் ஆகுது. இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அது வந்து டவுரின்னு ஒரு விஷயம் இருக்குது, டிவோர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ குழப்பிக்க வேணாம். இன்றைக்கி நம்ம வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் இது எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எல்லா பெண்களுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம வந்து ஆர்டர் 18 போயிடுவோம். ஆர்டர் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நமக்கு வாங்கிக்கலாம் மேஜிஸ்ட்ரேட் மூலிமா. இப்போ நான் வந்து ஒரு மீடியேட்டர் மூலிமா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கேஸ் போட போயிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகும்போது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து, நான் வந்து இல்லை என் குடும்ப விஷயம் நான் உங்ககிட்ட தான் சொல்லணும், நான் எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன் கேமரா ப்ரொசீடிங்ஸை ஃபாலோ பண்ணதுக்கான விஷயங்களும் செக்ஷன் 16 சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ 18க்கு வந்துடும். ஸோ 16 சொல்லியாச்சு ஹெல்ட் இன் கேமரா. 18 ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நமக்கு கிடைக்கும். ப்ரொடெக்ஷன் ஆர்டர், ரெசிடென்ஸ் ஆர்டர், மானிட்ரி ரிலீஃப், நமக்கு வந்து கஸ்டடி ஆர்டர் அண்ட் வந்து காம்பன்சேஷன் ஆர்டர் கிடைக்கும். அது போக நமக்கு எக்ஸ்பர்டே ஆர்டரும் நமக்கு கிடைக்கும், இன்ட்ரிம் ஆர்டரும் கிடைக்கும். இது எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் மூலிமா நம்ம வாங்கிக்கலாம். நல்லா கவனிங்க. செக்ஷன் 18 மூலிமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு டொமஸ்டிக் லெவலில், அதாவது வீடில் இருக்கக்கூடிய அதிகப்படியான துன்புறுத்துகளிலிருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது தூண்டி விடுவாங்களே, அப்படி இருக்கும்போது இல்லை யாராவது உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அதிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, பியில் வந்து என்ன சப்செக்ஷனாக எய்டிங் ஆர் அபேட்டிங் இன் கமிஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ்லேருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. மூணாவது, இந்த ஆர்டர் மூலிமா நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூல்லையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு போகும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கண்டிப்பாக உதவி வந்து கொடுக்கும் விதத்தில் ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து துன்புறுத்தல் ஏற்படும் போது அதுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் ஹெல்ப் பண்ண போகுது. நாலாவது டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து
ஒரு அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லி வந்து நம்ம மிரட்டுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஓரலாவோ ஃபிசிக்கலாவோ பர்சனலாவோ இல்லை ரிட்டர்ன்லேயோ யார்ட்டாவது கொடுத்து விட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறதோ எலக்ட்ரானிக் மூலிமா ஃபோன் மூலியமாவோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்குது, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைக்குது. அத்துமீறும் போது அவங்களுக்கு சிறை தண்டனை இருக்குது. எத்தனை வருஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 31 and 33 போகும்போது நம்ம அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமான என்ன கிடைக்க போகுதுன்னா, நமக்கு வந்து நிறைய பேர் கல்யாணம் அப்புறமாவும் சரி இல்லை ஃபேமிலியில் இருக்கும்போதும் சரி ஜாயிண்ட்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போது இவங்க அத்துமீறி எடுத்துருவாங்கன்னு பயம் இருக்கும்போது ஆர்டர் வாங்கும்போது நமக்கு அதிலிருந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் நமக்கு கிடைக்குது. பேங்க்கு கிட்ட டேரெக்டாக சொல்லுவாங்க, கோர்ட் ஆர்டர் இல்லாமல் காசு எடுக்க முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்குது. அப்புறம் என்ன கிடைக்குது, நமக்கு தேவையான அளவுக்கு இந்த டிபெண்ட்டாகவும் இருக்கக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து தத்தெடுத்து புள்ளை எடுத்துருப்பாங்க. இப்போ வந்து புள்ள இல்லாதனால தத்தெடுத்துருப்பாங்க. புள்ள பிறக்கும் போது அந்த பையனும் அந்த பையன் வந்து பையனாக பிறந்துட்டானா அந்த பையன் இவங்களை 2 பேரையும் அப்யூஸ் பண்ணி கொடுமைகள் செய்ய ஆரம்பிப்பான். அந்த பையனோ இல்லை அவங்க அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் சரி, இப்போ இந்த 2 பொண்ணுங்களுக்கும் டிபெண்ட்டாக இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க போது இவங்க 2 பேருக்கும் இல்லை அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது யார்கிட்ட வந்து அப்பா அம்மாகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களும் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பான ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ செக்ஷன் 18 உறுதி செய்து அனைத்து விதமான ப்ரொடெக்ஷன்ஸ் பாதுகாப்பும் ஆர்டர் வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து நம்மளால் வாங்கிக்க முடியும். ரைட். ரெசிடென்ஸ் ஆர்டர், தங்கும் இடம். இப்போ பிரச்சனை வரும்போது வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு தனி போர்ஷனில் இருந்தாலும் சரி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. போகணுன்னா நீ போப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கான ரெசிடென்ஸ் ஆர்டர் வந்து மேஜிஸ்ட்ரேட்னால அவருடைய இன்டர்பிரிட்டேஷனில் அவரோட டிஸ்கிரிப்ஷனில் அவருக்கு தாராளமாக பவர்ஸில் கொடுக்கலாம். ஸோ அதை எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைரக்டிங் த ரெஸ்பாண்டன்ட் டு ரிமூவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ நீ முதல்ல இருந்து வெளியே முதல்ல நீங்கள் இருக்க வேணும் அவசியம் இல்லை, நீ ஒருத்தன் தான் பிரச்சனை பண்ணுறேன், மீதி எல்லோரும் நல்லா தான் ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ரைட். இல்லை இவங்க ரெண்டலில் வாடகைக்கு இருக்கானா வாடகைலாம் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் தரணும், கண்டிப்பாக தந்தாகணும் அப்படிங்கிறதையும் உறுதி செய்து எஃப்ல. ஸோ பே ரெண்ட் ஃபார் த சேம் அல்டர்னேட் அக்காமடேஷன்ஸ்க்கு அக்ரீடு பர்சனுக்கு வந்து கொடுக்கணும் ஷேர்ட் ஹவுஸ் ஹோல்ட்லேயே இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிடென்ஸ் ஆர்டரில் தருவாங்க. அப்புறம் வந்து சிஆர்பிசியில் சாப்டர் 8 சொல்லக்கூடிய விஷயங்களும் உள்ளடங்கும். அதுக்கும் ஆர்டர் கொடுப்பாங்க, தாராளமாக கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியலாக தேவையான விஷயங்களையும் ரெசிடென்ஷியல் ஆர்டரில் வாங்கிக்கலாம், பேமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பற்றியும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிட்டர்ன் பொசிஷன் வந்து ரிட்டர்ன் வாங்கணும், மேஜிஸ்ட்ரேட் வந்து டைரக்ட் பண்ணி அவங்ககிட்டேருந்து வாங்கி ஸ்ரீதன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய விஷயங்களும், ப்ராப்பர்ட்டி இல்லை வேறு ஏதாவது சொத்து பேர் எழுதி வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து நகைகள் வந்து போட்டிருந்தாலும் சரி, லைக் செம்பு பித்தளை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாமே வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து மேஜிஸ்ட்ரேட் மூலிமா சொல்லி ரெசிடென்ஷியல் ஆர்டரில் அவங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இது வந்து 19. 20 மானிட்ரி ரிலீஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து மூணாவது முக்கியமான ஒரு ரிலீஃப் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, ஒரு ஏர்னிங் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இவங்ககிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மானிட்ரி ரிலீஃபில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அடிபட்டு அதனால் இருக்கும்போது நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சொன்னாலும் அதை நம்ம மீட்டு வாங்கி தருவாங்க. இல்லை வந்து நம்ம சண்டையில் வந்து ஏதாவது உடிச்சிருந்தாங்க, குடிசையை உடைச்சிருந்தாங்க, இல்லை வீடு வந்து சேதாரப்படுத்தினாங்க அப்படின்னா அதையும் அவங்ககிட்டேருந்து மீட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காசு, குழந்தைங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காசும் தாராளமாக நம்ம ஆஸ் பர் சிஆர்பிசி செக்ஷன் 125 படி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பேமெண்ட் வந்து லம்சமாக தர போகிறாங்களா இல்லை மந்த்லியாக பேமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய இந்த பர்டிகுலர் மானிட்ரி ரிலீஃப் ஆர்டரில் நம்ம கண்டிப்பாக மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காப்பி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போகணுமான அவசியமே இல்லை, பாதிக்கப்பட்ட பெண் வந்து போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிடுவாங்க, அந்த ஜுடிஷியேஷனில் அந்த யார் அந்த இடத்துல தங்கியிருக்காங்களோ, யார் வந்து உங்களை ரொம்ப அப்யூஸ் பண்ணாங்களோ அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கி தந்துடுவாங்க.
யார் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரிலாம் காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அங்கே என்ன பண்ணலாம். இப்போ நான் வட்டி கொடுத்துட்ருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுக்குற தொழில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அது ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய பாவம். பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதுலேருந்து தான் நானே சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வட்டி தொழிலோ இல்லை டெப்டாராக இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறது வந்து டேரெக்டாக பாதிக்கப்பட்டவங்களுக்கே கொடுக்க சொல்லி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இது மானிட்டரி ரிலீஃபில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பொண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, மானிட்டரி ரிலீஃப் பேஸ் பண்ணி நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு டேரெக்ட் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். அதையும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லா விதமான ஒரு ரீசனபிளான ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லிவிங்க்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறதுக்கு இந்த மானிட்டரி ரிலீஃப் ஆர்டரில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 கஸ்டடி ஆர்டர்ஸ், அதாவது கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை வந்து யார் பார்த்துப்பாங்க ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கோ விசிட் பண்ணுறதுக்கும் மஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களோட கஸ்டடி வந்து போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி விசிட் கொடுத்தாலும் அந்த இடத்துல அப்யூஸ் பண்ணி மேனுப்புலேட் பண்ணி அம்மாக்கிட்ட சொல்லு, இல்லை வந்து நான் வந்து உன்னை ஏதாவது மிரட்டுறாங்க, இல்லை அந்த குழந்தைய வந்து ஹார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து விசிட் பண்ணும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா மஜிஸ்ட்ரேட் அவர்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணி ஆர்டரும் போடுறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து கஸ்டடி ஆர்டர்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். காம்பன்சேஷன் ஆர்டர் 22 காம்பன்சேஷன் ஆர்டரில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னா ஒரு டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க, இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் ஆகிருந்திருக்கும், மென்டல் டார்ச்சர் இல்லை எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் ஆயிருந்தது, இது ஒரு இன்ஜுரி டேமேஜ் ஆயிருக்குன்னா அதுக்கு தேவையான காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கலாம். ஸோ செக்ஷன் 23 என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்பார்ட்டே ஆர்டர்னு ஒரு விஷயம், அதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன் எனி ப்ரொசீடிங் பிஃபோர் ஹிம், அதாவது த மேஜிஸ்ட்ரேட் மே பாஸ் இன்ட்ரிம் ஆர்டர், தேவைப்படும் போது ஒரு ப்ராப்பரான இன்ட்ரிம் ஆர்டர் மேஜிஸ்ட்ரேட் வந்து தாராளமாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 23 சொல்லுது. அதை இப்போ பார்த்த 18லேருந்து 22 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இது போக இல்லை இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ப்ரிமா ஃபேசி அது உண்மை தான், டொமஸ்டிக் வயலன்ஸ் உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னா தாராளமாக ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ செக்ஷன் 4 வந்து போயிடுவோம். செக்ஷன் 4ல் வந்து சொல்லியிருக்காங்க யார் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து ஒரு குட் ஃபேத்தில் யார் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எனி பர்சன் ஹூ ஹேஸ் த ரீசன் டு பிலீவ் தட் ஆக்ட் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு, ஒரு வன்முறை ஏற்படுது, ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது, என்னால் பார்க்க முடியல, பாவமாக இருக்குது, அந்த பிள்ளையை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, அந்த பிள்ளை பாவம் சின்ன பிள்ளை பேச தெரியல, அந்த பிள்ளையை போட்டு இந்த மாதிரி அடிக்கிறாங்க, ஊமை அந்த பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறாங்க, எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக கம்ப்ளைண்ட் வந்து சொன்ன நபர்களுக்கு எல்லாருக்கிட்டையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லை சர்வீஸ் ப்ரொவைடர் இல்லை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் யார் மேஜிஸ்ட்ரேட் தெரியுமா யார்கிட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னா மற்றவர்கள்கிட்ட நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது வந்து உறுதி செய்து செக்ஷன் 4. ஸோ இவங்க மேலே சிவில் வழக்கோ கிரிமினல் வழக்கோ எந்த விதமான வழக்கு வராது. ஏன்னா அவங்க நல்ல எண்ணத்தில் அவங்கள காப்பாற்றணும், உயிர் கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணதால் ஓகே தான். இப்போ அந்த பாட்டியும் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நீங்களாவது போய் தகவல் சொல்லுங்கன்னு சொல்லும் போதும் அப்படியும் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் போதும் தகவல் சொல்கிறதுல தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இப்போது இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னொரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி ஆர்டர் என்ன மாதிரியான ஆர்டரு நமக்கு வந்து தேவையான ப்ரொடெக்ஷன் ஆர்டரு, ரெசிடென்ஸ் ஆர்டர், நமக்கு தேவையான மானிட்ரி ரிலீஃப்ஸ், கஸ்டடி ஆர்டர் அண்ட் காம்பன்சேஷன் ஆர்டர் போக எக்ஸ்பார்ட்டே ஆர்டரும் வாங்குறாங்க. ஸோ இத்தனை ஆர்டர்ஸ் நமக்கு மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் நமக்கு தரப்போகிறாங்க. இதுக்கு எல்லாரும் உதவி செய்ய போகிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் நமக்காக ஒரு பெண்ணுக்காக உதவி செய்கிறாங்க. வீடுகளில் ஏற்படக்கூடிய துன்புறுத்தலுக்கும் வன்முறைகளுக்கு வந்து இருக்கும்போது நம்ம இப்படி நம்ம பாதுகாப்பு வந்து நம்ம வாங்கிக்கலாம். லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த ஆர்டர்லாம் போட்டு எதையுமே மதிக்கலை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் வந்து 60 டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வித்தின் அ பீரியட் ஆஃப் 60 டேஸ். அதை எங்கே சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 12ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 12ல் அப்ளிகேஷன் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எப்படி போகுது, இப்போ நம்ம வந்து ஆஃபீஸர்கிட்ட செக் பண்ணுறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே உறுதி செஞ்சுட்டாங்க, உண்மையிலேயே வன்முறை நடந்திருக்கிறது உறுதி செஞ்சுட்டாங்க, ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் வந்து கம்பைல் பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது 3 நாளுக்குள்ளே
டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்ததுலேருந்து 3 நாளுக்குள்ளே ஃபஸ்ட் ஹியரிங் போட்டுருவாங்க. ஃபஸ்ட் ஹியரிங் போட்ட நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே கேஸ் முடிச்சிடணும். இதுக்கு நடுவில் கவுன்சிலிங் சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக போகலாம். சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் அனுப்புவாங்க. யார் மூலியமான ஒரு கன்சர்ன்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மூலிமா அது கொடுத்து கிட்டத்தட்ட அது வந்து 2 நாட்களுக்கு கம்மியாகவே அது வந்து ரீச் ஆகிற மாதிரி செஞ்சுருவாங்க. அண்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அவங்க அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதுக்குள்ளே போவேன்னா இப்போ 14 சொல்கிறது கவுன்சிலிங் ஒரு விஷயம். இந்த கவுன்சிலிங் வந்து யார், அதாவது லைக் இண்டிவிஜுவலாக பண்ணணுன்னாலும் சிங்கிளாக வந்து கவுன்சிலிங் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், இல்லை 2 பேரும் ஜாயிண்ட்டாக போய் பண்ணணுன்னாலும் சமாதானமாகணும்னு நினைக்கிற கவுன்சிலிங் விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். இது எல்லாமே அந்த வித்தின் த பீரியட் ஆஃப் 2 monthsக்குள்ளேயே நடக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஹியரிங் டேட்குள்ளே முடிக்கணுங்கிறது உறுதி செய்யுது. ஸோ டிஸ்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து 12 வந்து சப்செக்ஷன் 5 வந்து the magistrate shall endure to dispose of every application made under subsection 1 within period of 60 days from the date of this first hearing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹியரிங்கில் 60 நாளுக்குள்ள அப்ளிகேஷனை டிஸ்போஸ் பண்ணிடணும். ஸோ இந்த 14 அதில் வந்து சப்டிவிஷன் 2 வந்து 2 monthsக்குள்ளே நாட் எக்ஸீடிங் 2 monthsக்குள்ளே நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் அது அந்த இதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக ஃபார்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். இப்போ வந்து அத்துமீறும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது செக்ஷன் 31 அதை உறுதி செய்து. செக்ஷன் 31ல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்கிறவன், அதாவது துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் பர்சன் தான் ரெஸ்பாண்டன்ட். ஸோ அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு வந்து ஏதாவது இந்த ஆர்டர் கொடுத்து ப்ரொடெக்ஷன் ஆர்டரோ இன்டர் ப்ரொடெக்ஷன் ஆர்டரோ கொடுத்த மதிக்கலை அப்படின்னா 1 வருஷம் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் ஃபைன், இல்லை 2மே கூட தரப்படும். ஜெயிலுக்கு 1 வருஷம் ஜெயிலுக்கும் போங்க, எக்ஸ்டெண்ட் டு ஜெயில் 20,000 கட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ரெஸ்பாண்டன்ட்டுக்கு அத்துமீறும்போது, அதாவது மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கொடுத்த ஆர்டரை அவங்க ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா, இப்போது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரே வந்து ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அதே தண்டனை தான். யாரும் வந்து எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை, அவங்களுக்கு ஃபைனு, அவங்களுக்கு 20,000 ரூபாய் வந்து போட்டுருவாங்க. அவங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய கடமையை வந்து தவறும்போது அவங்க செய்யாமல் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, செய்ய மாட்டாங்கன்னு தெரியும்னா ஆர்டர் கொடுத்து அவங்க பண்ணலை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போவாங்களா, மாறுவாங்க. இப்போது ஃப்ரெண்டு வரும்போது நான் பண்ண மாட்டேன், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு டிலே பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்கிறது இந்த சட்டம் வந்து உறுதி செய்யுது. ரைட். இப்போ இந்த சட்டத்தை வந்து அதிகப்படியாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா ஒரு விஷயம் வந்துச்சு, தாக்கல் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். அக்கார்டிங் டு 37ல் அதை மாடிஃபை பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கன்சர்ன்ட் ஹவுஸ் மீட்டிங்கில் பார்லிமெண்ட் ஹவுஸில் பேசி கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 more செக்ஷன்ஸில் வச்சு 30 daysக்குள்ளே அதை பேசணும், மாடிஃபை பண்ணணுன்னு எல்லோரும் ஓகே சொன்னாங்கன்னா, மிஸ்யூஸ் ஆச்சுன்னா இந்த ஆக்டையும் அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னு ஏன்னா டவுரி ஆக்ட் வந்து அதிகப்படியாக மிஸ்யூஸ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பொய் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கனால அதில் நிறைய விஷயம் வந்து ஆண்களுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. பெண்கள் எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறனால. அதே மாதிரி பாக்ஸோவும் நிறைய ஃபேக் கேசஸ், பொய்யான கேசஸ், சும்மா கையை பார்த்த உடனே இதில் வந்து ஒரு கேஸை போடுறது, அப்பா அம்மாவே போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கனால பாக்ஸோ கேஸுக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பெயிலெலாம் அளவே கிடையாது. இப்போலாம் பெயிலெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ண சட்டம் அந்தளவுக்கு அது லூப் ஹோலாக வந்து ரிலாக்ஸேஷனில் அதிகமாக போகும்போது அது கடைசியில் நமக்கு அது வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஆகிப்போயிடும். ரைட். இப்போது ஒரு ரெண்டு விஷயங்கள் ஃபார்ம் 1, 2, 3. ஃபார்ம் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் வித் அக்ரீவ்டு பர்சன், பாதிக்கப்பட்டவங்களுக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க யாருனால பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன, அப்பாவா, ஸ்டெப் ஃபாதரா, இதை அடாப்ஷன் பண்ணனால அந்த இடத்துலையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அம்மாவா, இல்லை வந்து தங்கச்சியா, அக்காவா, சொத்துனால அவங்க அடிக்கிறாங்களா, பிரச்சனை பண்ணுறாங்களா, வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்களாங்கிற விஷயத்த வந்து ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நிறைய வயலன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. செக்ஷுவல் வயலன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபோர்ஸ்ட்டாக வந்து உடல் உறவு வச்சுக்க சொல்லி வற்புறுத்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா போனோகிராஃபி, ஆபாச படங்களை பாருங்கன்னு சொல்லி வற்புறுத்தி, அதாவது ஸ்டெப் ஃபாதர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஸ்டெப் டாட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கம்பல் பண்ணி ஸ்டெப் சன்ஸ் வந்து யாராவது பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வரும்போது பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி அப்சீன் மெட்டீரியல்ஸ், மேக்சின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் காமிக்கும் போது அது வந்து செக்ஷுவல் வைலன்ஸை அடிக்கடி பண்ணும்போது இது உள்ளே வரும். ஆனால் பாருங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி என்டர்டெயின் பண்ண சொல்கிறது, நான் சொல்கிறதெல்லாம் செய்யி அப்படின்னு வேணும்னே வற்புறுத்தல் செய்கிறது. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவல் நேச்சராகவோ, அப்யூசிங்காகவோ, ஹியூமிலேட்டிங்காகவோ, டீக்ரேடிங்கான ஒரு விஷயங்களில் வைலேட்டிவ் டு த டிக்னிட்டி, அதாவது நம்மளுடைய லைக் நம்மளுடைய எல்லா இடத்துலையும் ஒரு என்ன நமக்குன்னு ஒரு
எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதிலேருந்து தாழ்த்தி நம்மளை வந்து நடத்தும் போது டிக்னிட்டியை குறைக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிறது நல்லது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து லைக் டவுரி கொடு இன்சல்ட் பண்ணுறதா இருக்கு, என்ன கொண்டு வந்த நகை கொண்டு வந்த அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஆம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றுக்கல நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கலன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஹியூமிலியேட்டிங்கான மூஞ்சி கோணுற அளவுக்கு வந்து பேசக்கூடிய விஷயங்களை வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் வந்து ரிடிக்குல் இல்லை வந்து நேம் காலிங், ஏதாவது ஒரு கெட்ட பேரை வச்சு கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு பட்ட பேரை வச்சு கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நீ படிக்காதவன்னிலாம் எதுக்கு அங்கே வர அப்படின்னு சொல்லி தாழ்த்தி ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறதா இருக்கட்டும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கெல்லாம் நீ போகிறத வந்து தடுப்பதாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த யாரை போய் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது இன்னார் ஆள் அவங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா இவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் சொல்கிறவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்குலாம் சாய்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபோர்ஸிங் யூ டு கெட் மேரிட் அகேன்ஸ்ட் யுவர் வில், இல்லைனா ப்ரிவென்டிங் யூ ஃப்ரம் மேரிங் அ பர்சன் ஆஃப் யுவர் சாய்ஸ், ஃபோர்ஸிங் யூ டு மேரி டு அ பர்சன் டு ஆஃப் ஹிஸ் ஆர் ஓன் சாய்ஸ், இல்லை எனி அதர் வெர்பல் ஆர் இமோஷனல் அபியூஸ். சொல்லி இமோஷனலாக பேசி நான் செத்துருவேன், நான் கொன்றுவேன், நம்ம வந்து என்ன சொல்கிறது வேர்பலாக திட்டுறது, அசிங்கமாக பேசுறது, இமோஷனலாக வந்து அப்யூஸ் பண்ணுறது, இப்படிலாம் வந்து பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி இமோஷனலாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு செக்ஷுவல் வைலன்ஸ் உள்ளே ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு 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 ஸ்டாண்டர்ட். எக்கானமிக் வைலன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சாப்பாடு தரமாட்டேன், நகை தரமாட்டேன், உனக்கு வந்து மருந்து வாங்கி தரமாட்டேன், இல்லை வந்து துணி வாங்கி தரமாட்டேன், உனக்கு வாங்கி தரமாட்டேன், உன் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் வைலன்ஸ் கேட்டகரியில் உள்ள வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் ப்ரொவைடிங் மணி ஃபார் மெயின்டைனிங் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன், குழந்தைங்களும் பார்த்துக்கிறது செலவு கொடுக்குறதுல பிள்ளைங்க, அதுதான் வைலன்ஸ். ஸோ இது டொமஸ்டிக் வைலன்ஸ். நான் டிவோர்ஸ் வாங்கலை, இது டிவோர்ஸ் கிடையாது, இது வந்து டொமஸ்டிக் வீடுகளில் ஏற்படக்கூடிய துன்புறுத்தல். ஸோ வன்முறைகளுக்கான சட்டம் இந்த சட்டம், சரிங்களா? அது டிஃப்ரெண்ட். அது டிவோர்ஸ் வாங்குறது வந்து சுத்தமாக பிரிஞ்சு போகிறது, இது அப்படி கிடையாது. ஸோ இது டொமஸ்டிக் வயலன்ஸ், சரிங்களா? இதுக்குள்ளே உள்ள அடங்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸிங் யூ அவுட் ஆஃப் த ஹவுஸ் டு லிவ், அதாவது நீ வீட்டை விட்டு வெளியே போய் தங்கிக்கோ, இங்கே வரக்கூடாது, கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் யூ ஃப்ரம் அக்சஸிங் ஆர் யூசிங் எனி பார்ட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டுக்குள்ளே எங்கே பாரு நீ இந்த ரூம்க்குள்ளே நீ போகாத, உனக்கு அதுக்கெல்லாம் அலவுடு கிடையாது, பார்த்துக்கோ, உன் ரேஞ்சுக்கு நீ இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறதோ மிரட்டுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எக்கனாமிக் வைலன்ஸ். அண்ட் ப்ரிவென்டிங் ஆர் அப்ஸ்ட்ரக்டிங் யூ ஃப்ரம் கேரிங் ஆன் யுவர் ஓன் எம்ப்ளாய்மெண்ட், நம்ம வேலைக்கு போகிறது தடுப்பதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்ரீதன் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து ஸ்ரீதனத்தை வந்து விற்கிறது, இல்லை வந்து நகையை போய் அடமானம் வைக்கிறது, இல்லை வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வித்துடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அப்புறம் வந்து அதாவது தேவையான வாடகை காசு தராமல் இருக்கிறது, இல்லை வந்து எந்த வேலைக்கும் போகவும் விட மாட்டாங்க, காசும் தர மாட்டாங்க, வேலைக்கும் போக விட மாட்டாங்க, இந்த மாதிரியான அராஜகம் வந்து அங்கே இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி. இல்லை வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து நான் பேமெண்ட் ஆஃப் அதர் பில்ஸ் சச் அஸ் எலக்ட்ரிசிட்டி, நான் ஈவி பில் கட்ட மாட்டேன், கேஸ் பில் கட்ட மாட்டேன், எந்த பில்லையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷுவல் வைலன்ஸ் பார்த்துட்டோம், வேர்பல் அண்ட் இமோஷனல் வைலன்ஸ் பார்த்துட்டோம், எக்கனாமிக் வைலன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுரி ரிலேட்டட் ஹராஸ்மெண்ட், அதாவது நீ இவ்வளோ வந்து லைக் வரதட்சணை கேட்டேன்ல கொடுக்காமல் இருக்குங்க, உங்களுக்கு இந்த குடும்பம்லாம் நீங்கள் இந்த குடும்பம்லாம் வந்து உங்களை நம்பிலாம் கொடுத்தோம் பாரு, எங்களை சொல்லணும், உன்னெல்லாம் பாவம்னு சொல்லி வச்சிட்ருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது ஸோ அதெல்லாம் ஃபார்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது பிளாக்ஸ் இருக்கும், ஸோ அந்த பிளாக்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபார்ம் 1 இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, என்ன டாக்குமெண்ட்டோட பேர் என்ன, மெடிக்கல் பேஸ் பண்ணி ஏதாவது லீகல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா, இல்லை டாக்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது அடிப்பட்டி அந்த சர்டிஃபிகேட் ஊண்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்ரீதன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா ஸ்ரீதன் வந்து கொடுப்பாங்க, அது எல்லாமே லிஸ்ட் அவுட், செம்பு பித்தளை, அப்புறம் வந்து குத்து விளக்கு அண்டு நகைகள், அப்புறம் வந்து துணி புடவை பாத்திரங்கள், வீடு கட்டில் சோஃபா எல்லாமே கொடுக்குறாங்க, வசதி எல்லாம் கொடுக்குறதெல்லாம் ஸ்ரீதன். அது எல்லாமே வாங்கி திருப்பி மீட்டு கொடுக்குறதுக்கும் ஆர்டரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு யாரெல்லாம் இப்போ உலகத்தில் யாரெல்லாம் உதவி பண்ண போகிறாங்க, கவுன்சிலர்ஸ் உதவி பண்ண போகிறாங்க, போலீஸ் அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷெல்டர் ஹோமில் நமக்கு பாதுகாப்பு தர போகிறாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டி லீகல் ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு யார் வந்து கொடுக்குறதா உறுதி செய்யணும்னா அந்த சட்டம் நமக்கு உறுதி செய்யுது. ஃபார்ம் 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் அப்ளிகேஷன் டு த மேஜிஸ்ட்ரேட் அண்டர் 12 ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப். ஸோ இது மேஜிஸ்ட்ரேட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு க்ரைட்டீரியா 18 செக்ஷன் 18 செக்ஷன் 19 to 22 வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்கிறத பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைம் இருக்கும் போது அதுக்கு நல்லா அதுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. லைக் என்ன மாதிரியான விஷயங்கள் ரெஸ்பாண்ட் அது ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸில் இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணும், சாப்பாடுக்கு, துணிக்கு, மெடிக்கேஷனுக்கு, பேசிக் நெசசிட்டிக்கு, ஸ்கூல் ஃபீஸு, ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே மானிட்டரி ரிலீஃபில் அக்கார்டிங் டு செக்ஷன் பேஸ் பண்ணி பர் மந்த்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. அண்ட் கஸ்டடி ஆர்டர்னால் என்ன மாதிரியான செக்ஷன்ஸில் அவங்கள போடுற மாதிரி இருக்கும். இல்லை வெதர் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அப்படி வெதர் ரெஸ்பாண்டன்ட் வாஸ் சென்ட் டு ஜுடிஷியல் கஸ்டடியா, எத்தனை ஒரு வாரமா, மந்த்தா, இல்லை மோர் தென் 1 மந்த்தா அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எழுதிப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிராண்டட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எழுதி நோட் டவுன் பண்ணிப்பாங்க. ஸோ இது போக நமக்கு தேவையான ஃபார்ம் 3 வந்து அஃபிடவிட் பற்றி பேசியிருப்பாங்க. அஃபிடவிட் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் அண்ட் ரெஸ்பாண்டோட ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து ஃபார்ம் 4 அப்படிங்கிறது முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அடிக்கிறது, அரைகிறது, மூஞ்சில் குத்துறது, ஹிட் பண்ணுறது, பிட்டிங் கடிக்கிறதா இருக்கும், கிக் பண்ணுறது, மிதிக்கிறதா இருக்கட்டும், பஞ்ச் வயிற்றில் குத்திடுவாங்க, இல்லை நெஞ்சில் குத்திடுவாங்க, இல்லை மூஞ்சில் குத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சிங், புஷ்ஷிங், தள்ளுறது, இல்லை இப்படியே கை காலை அடிச்சு இப்படியே பிடிச்சி ஆட்டுறது, ஷவரிங் பண்ணுறது, இல்லை வந்து காசிங் பாடிலி பெயின் அண்ட் இன்ஜுரி இன் எனி அதர் மேனர், ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணும்போது இதெல்லாம் ஃபிசிக்கல் வயலன்ஸாக வரும்னு சொல்லி அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது செக்ஷுவல் வயலன்ஸ்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உடலில் வச்சுக்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், போனோகிராஃபி அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் காமிக்கிறதா இருக்கட்டும், சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ், குழந்தைங்கள வந்து அடாப்ஷன் பண்ண குழந்தைங்கள யூஸ் பண்ணுறதா இருக்கும். அண்ட் வந்து அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், டிக்னிட்டியை வந்து டச் பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் வந்து வேர்பல் அண்ட் இமோஷனல் அபியூஸ் வந்து இன்சல்ட் அண்ட் வந்து டவுரி கொடுக்கல, குழந்தை ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கல, வேலையை விடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து வேர்பல் அண்ட் இமோஷனலில் வந்து நான் ஆம்பளையா என்னென்னு கேட்குறாங்க, நீ வேலைக்கெலாம் போனோம்னா என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த மாதிரிலாம் இமோஷ்னலாக அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்கிறதா இருக்கட்டும். இல்லை ஃபோர்ஸிங் யூ டு கெட் மேரிட் வென் யூ டு நாட் வாண்ட் டு மேரி கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, ஆனால் வந்து நீ கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சொத்தெல்லாம் வரும், முதல்ல நீ கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சூசைட் பண்ணிப்பேன், இல்லை நான் சூசைட் பண்ணிடுவேன், நான் சூசைட் பண்ணி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் ஒன்று கொன்றுவேன் அப்படின்னு த்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்வடங்கும். அண்ட் எக்கனாமிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு, டேக்கிங் அவே சேலரி வந்து சம்பளத்தை முதல்ல கொடுன்னு சொல்லி நாலேஜ் இல்லாமல் வாங்குறது, இல்லை வற்புறுத்தி வாங்குறது, இல்லை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளடங்கிறது எல்லாமே எக்கனாமிக் வயலன்ஸில் வரும். அண்ட் நாட் ப்ரொவைடிங் ஃபுட், கிளாத், மெடிசன் டு யூ அண்ட் யுவர் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் இல்லை அங்கே டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களுக்கும் தரமாட்டேன், வயசாயிடுச்சுல சாவு, உனக்கு எதுக்கு சாப்பாடு, உனக்கு எதுக்கு துணி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே உள்ளடங்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷல் ஆர்டர்ஸில் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கலாம். அண்ட் நீங்கள் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, அது கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணலாம் அக்கார்டிங் டு த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் மூலியமாகவோ இல்லை வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் மூலியமாகவோ ஃபோன் பண்ணி நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அது வந்து ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரூல் 9 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் டு பி டேக்கன் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் இமெயில், டெலிஃபோன் கால்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு மூலத்தில் நீங்கள் போலீஸ் அஃபிஷியல் அசிஸ்டண்ட்டோ இல்லை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மூலியமாகவும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி ரூல் 9 வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது போக ஸ்பெஷல் ஆர்டர்ஸில் வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்க்குறத வந்து ட்ரை பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய ஸ்பெஷல் ஆர்டர்ஸ்லாம் வந்து நிறையா போடுவாங்க. இல்லை வந்து ட்ரக்கு, ஆல்கஹாலிக் அடிக்டாக இருப்பாங்க, ஊசி போடுறவங்களா இருப்பாங்க, ஏதாவது ஒரு தப்பான ஒரு இதோட இருக்காங்க அப்படின்னா, இல்லை ஃபயர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரியான இல்லீகலாக சேல்ஸ் பண்ணுற அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரும் விதத்தில் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. காம்பன்சேஷன் வந்து ஃபிசிக்கல் இன்ஜுரியாக இருந்தாலும் சரி, மென்டல் டார்ச்சர், இல்லை வந்து எதுவாக ஒரு டேமேஜாக இருந்தாலும் மீட்டு கொடுக்கறதுக்கு தான் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபுல் இன்டெப்த்தாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆக்ட் நமக்கு என்ன உறுதி செய்யுது அப்படின்னா, நமக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யுது. ஸோ இப்போ என்னென்னா வெப்சைட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வெப்சைட்டில் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு ஒரு கமிஷன்ஸ் சொல்லிகிட்டே இருப்போம் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரியான போர்ட்டல் கமிஷன்ஸில் வந்து நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவைப்படும் போது கால் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 155 கண்ட்ரீஸில் ஆல்ரெடி வந்து லா பாஸ்
பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த மாதிரி குடும்பங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, பெண்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 181 அப்படின்னு சொல்லக்கூடிய உமன் ஹெல்ப்லைன் நம்பர். இது வந்து இந்தியாவில் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 24/7, அதாவது இந்த சேவை மூலியம் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க, சக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபோன் பண்ணணும்னு சொல்லலாம், இல்லை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லலாம், மெடிக்கல் வேலை வேணும், சூடு வச்சுருப்பாங்க, இல்லை வந்து லைக் நிறைய பேர் தெரியும், லைக் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் வந்து ஹீட் பண்ணி சூடு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து தீ சூடு வைக்கிறதா இருக்கட்டும், சுடு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான மெடிக்கல் அந்த மாதிரி வந்து புண்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள், இல்லை வந்து சிகரெட்டில் சூடு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, இல்லை வந்து குடிக்கிற பாட்டிலை உடச்சி கீறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் தருவாங்க. அதே மாதிரி இல்லை நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், இல்லை என்சிஆர் ஃபைல் பண்ணணும், இல்லை டிஐஆர் ஃபைல் பண்ணணுனாலும் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் பெண்கள் தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அதே மாதிரி கமிட்டியில் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பெண்களாக தான் இருப்பாங்க. அதனால மகளிர் காவல் நிலையம்லாம் நிறையவே இருக்குது. சோஷியோ சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய நாள் தூங்காமல் உங்களுக்கு அது பயத்தில் இருந்திருப்பீங்க, அதுக்கான கவுன்சிலிங் வாங்கிக்கலாம். அந்த லீகல் எய்ட் கவுன்சிலிங்ஸும் வாங்கிக்கலாம். சட்டப்பூர்வமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இவங்க உதவி பண்ணுவாங்க. தேவையான தங்குற இடம் உங்களுக்கு இருக்கணும், கொஞ்ச நாள் தங்கணும், வீட்டுக்கு போக முடியாது, வேறு ஏதாவது ஊருக்கு போகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும்னாலும் தாராளமாக இவங்களை அணுகி நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி அவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜிஓ மூலிமா இவங்க வந்து உமன், மென்ஸ், சில்ட்ரன் எல்லாருக்கும் அவேர்னஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல், காலேஜஸ்னு எல்லா இடங்களும் பண்ணியிருக்காங்க. இதில் நான் கொஞ்ச நாள் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இந்த ஒன் ஸ்டாப் சென்டருக்கு சக்கிக்கும் நான் போயிட்டு அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து 2 விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்க வந்து ஹெல்ப்லைன் மூலிமா ஹெல்ப் பண்ணி அவங்க உள்ளே வந்துக்கலாம். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் தேவைப்படுதுனாலும் அவங்க அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபினான்ஷியலாக கவர்மெண்ட்டோட ஃபண்டு தனியாக ஒதுக்குது. இந்த ஃபண்டு மூலிமா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ரொம்ப வந்து பின்தங்கியவர்களாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக பேக்ரவுண்டு வந்து ரொம்ப சரியில்லைன்னா கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கும் ஆர்டர்ஸ் இருக்குது. அது மூலயமா அவங்களுக்கு செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஜுடிஷியரி பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இந்த போர்ட்டல்லாம் போடுறேன், இந்த போர்ட்டெல்லாம் நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் எந்த போர்ட்டலில் வரீங்க, எந்த ஜுடிஷியேஷன் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலர் அந்த ஜுடிஷியேஷன் கோர்ட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ யுனைடெட் நேஷன் உமனோட போர்ட்டல், அந்த சிடா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கள். இது எப்போ 1979 உள்ளே வந்து அடாப்ட் பண்ணாங்க, அது எத்தனை வருஷம் மீட்டிங் போச்சு, என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுங்களெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல போனோம்னா நமக்கு இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா லைக் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, நான் எல்லாமே வந்து ரிமைண்டர் போட்டு வச்சுப்பேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்போயுமே வந்து டைரி ரைட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னுடைய டைரி வந்து 2019 டைரி. ஸோ 2000 நான் எப்போயுமே இதை எழுதுவேன். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிக்கிறேன், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஓஎஸ்சிக்கு வந்து நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ எழுதி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதி வைக்கிறது வந்து மேபி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களை நீங்கள் வந்து மோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை வந்து நீங்கள் வேறு யார்கிட்டே வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் சொல்லணுன்னாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. வன்முறைகளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் தாராளமாக 181 அப்படின்னு ஹெல்ப்லைன் நம்பர் மூலிமா பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. இதே மாதிரி ஒரு கமிஷனுக்கும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தோம். லைக் அவேர் என்ஜிஓ தான் அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கேயும் போய் பார்த்துட்டு இருந்தோம். லொயோலா காலேஜ் சோஷியல் ஒரு ப்ரொஃபஸரையும் பார்த்து பேசுகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அவேர் என்ஜிஓ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ் கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, கைடும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்வொகேட்ஸ்கிட்டையும் இதே மாதிரி ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட மூலிமா போய் ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க. அண்டு கல்யாணம் ஆனாலும் சரி,
இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆனாலும் சரி, நீங்கள் டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான பாதுகாப்பு வீடுகளில் இருக்கணும். அந்த வீடுகளில் பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் தைரியமாக நீங்கள் ஃபோன் அடித்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். டெம்பரரி சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் இந்த ஜாப் கிடச்சிரும், நான் 10 நாளில் வெளியூருக்கு போயிடுவேன், அது வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு வேணும்னாலும் உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான சர்வீசஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் 1098, அதுவும் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். 181, இது ஆல்ரெடி இதை பற்றி அவேர்னஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லாமே இருக்காதீங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது கவுன்சிலிங் போய்க்கோங்க. இல்லை ரொம்ப உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ரொம்ப நிறைய இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி இருக்கிறதுக்கான கவர்மெண்ட் ஃபோரம்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோடு நம்ம வந்து இந்த செஷன்ஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பார்த்தோம், டவுரி ஆக்ட் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் இன்னும் செப்பரேட்டாக இன்டெப்த்தாகவும் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் நீ தாராளமாக வாங்கிக்கலாம். அதனால் வந்து இதான் சொல்கிறேன், திருமணம் செய்வது வந்து ரொம்ப முக்கியம். வற்புறுத்தல்னாலேயும் ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் திருமணம் செஞ்சுக்காதீங்க. உங்களுக்கு தைரியம் வரும்போது, உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைனா அது வந்து ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரியான ரிலீஃப் எல்லாம் வந்து டிபெண்ட்டாக இல்லாமல் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு ப்ராப்பரான ரெஜிஸ்ட்ரேஷனில் இல்லாமல் இருக்காங்க, ப்ராப்பராக கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்காது. இல்லை இப்போ இந்த மாதிரியான டைரக்ஷன், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து வட்டி தானே கொடுத்துட்ருக்க, வட்டி வாங்கிட்டு கேட்டேன், நீ டேரெக்டாக அந்த பொண்ணுக்கே கொடுத்துரு, நீ அவங்ககிட்ட கொடுக்காத, நீ டேரெக்டாக அவங்ககிட்ட கொடு, சும்மா ஒரு டெப்ட் டியூ இருக்குது அப்படின்னா அந்த அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கிடைக்குது. இது ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாதுகாப்பு என்னென்னா, நீ வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து டேரெக்டாக கொடுத்துரு. ஸோ மேஜிஸ்ட்ரேட் வந்து செய்யணும்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ கிடைக்கணும், நீங்கள் சட்ட மூலியமாக வந்து எல்லாம் ப்ராப்பர் சேனல், கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனால் ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இல்லாத போது காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ டிவோர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், டிவோர்ஸ் ஆக்டும் பார்ப்போம். அந்த மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன், டவுரி தான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ட்டு. ஃபர்ஸ்ட்லாம் டவுரி ஆக்ட் பார்த்தீங்கன்னா வந்து உடனே அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா லிபரல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான நம்மளே வந்து ஒரு பொய்யான வழக்கு கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பெண்களுக்கு இது கொடுக்கக்கூடிய சட்டங்கள்லாம் ரொம்ப பல பேர் கஷ்டப்பட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்வே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ரிவ்யூ பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும், போய் பேசுகிறோமா, ஃபால்ஸ் கேஸ் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு போகும்போது நம்ம மேலேயே நம்மளே வந்து கரப்பட்ட மாதிரி ஆயிரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஆக்ட் வந்து வரதை வந்து பாதுகாக்கணும். உண்மையாக இருக்கும் போது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.